அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உலக மக்கள் அனைவருமே இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கங்க. பல இடங்கள்ல பந்தல் அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவாங்க. பிறகு 10 நாட்கள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள். இதனால் நம்முடைய வினைகள், துன்பங்கள் அனைத்தும் கரைந்தோடிவிடும் என்பது ஐதீகம். அந்த வகையில் விநாயகர் சிலையை பொறுத்த வரைக்கும் 3/4 அடி துவங்கி பல அடி உயரம் வரையில் விநாயகர் சிலைகள் நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள். விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமாக சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளை பல விதங்களில் அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவது உண்டு. வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்றதுங்க. அது மட்டும் இல்லாம இப்பொழுதுதான் கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன. இதுவும் 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி விழா அல்லது கணேச உற்சவம் கொண்டாடப்பட உள்ளதுங்க. விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழிபாடு செய்வதற்கு மக்கள் தயாராகி வருகின்றன. பல்வேறு வண்ண விளக்குகள், அலங்கார பொருட்கள், பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள், மாவிலை தோரணங்கள் உள்ளிட்டவை தற்போது விற்பனைக்கு வர துவங்கிவிட்டன. என்னதான் கோவில்களில், பொது இடங்களில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம். அப்படி விநாயகர் சிலை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, விநாயகர் சிலைக்கு கிரீடம் மற்றும் குடை வைத்தே வழிபட வேண்டும். அதேபோல் விநாயகர் அமர்ந்த நிலையிலும் அவருக்கு பிடித்தமான மோதகமும் அவருடைய வாகனமான மூஷிகமும் இருக்க வேண்டும். அதே போல் விநாயகர் வீட்டில் வைக்கக்கூடிய விநாயகர் தும்பிக்கை இடதுபுறம் திரும்பியவாறு இருக்க வேண்டும். அதே போல் ஆராத்தி எடுத்த பின்னர் விநாயகரை கரைப்பதற்கு எடுத்து செல்ல வேண்டும் எனவும் கூறப்படுது.